விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக அரசியல்ல அதிர்ச்சி திருப்பம். ஆளும் கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கடும் தோல்வியை சந்தித்திருக்கு. நூற்றி 8 இடங்களுடன் புதிய சக்தியாக எழுந்த தாவேகா அரசியல் கணக்க மாற்றியிருக்கு. கோட்டையாக இருந்த கொளத்தூரிலேயே ஸ்டாலின் தோல்வியடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்க்கட்சி அந்தஸ்துடன் திமுக மீண்டெழுமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக தேர்தல் முடிவு வெளியான நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று அறிவாலயம் வந்தபோது அங்கிருந்த காட்சி காண்போரை கண்கலங்க செஞ்சிருந்துச்சு. எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புன்னகையுடனும் தொண்டர்களை சந்திக்கும் ஸ்டாலின் நேற்று மிகுந்த சோர்வுடனும் வாடிய முகத்துடனும் காணப்பட்டிருந்தார். தோல்வியின் துயரம் அவரது நடையிலும் தோற்றத்திலும் அப்பட்டமாக தென்பட்டிருந்துச்சு. தேர்தலில் ஆரம்பம் முதலே முன்னிலை வகித்து வந்த தமிழக வெற்றி கழகம் இப்ப 108 இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஆளும் கட்சியான திமுக 73 இடங்களிலும் அதிமுக 53 இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்காங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததுதான். 1954 முதல் 1963ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக இருந்த காமராஜர் 1967ஆம் ஆண்டு தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திமுகவின் சீனிவாசனிடம் 1285 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியிருந்தார். 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பருகூரில் தோற்கடிக்கப்பட்டாங்க. 1988இல் 23 நாட்கள் அதிமுக சார்பில் முதல்வராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி 1989 தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுகவின் ஆசியனிடம் 4221 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியிருந்தாங்க. 1963 முதல் 1967ஆம் ஆண்டில் காங்கிரஸ் சார்பில் முதல்வராக இருந்த பக்வத் சலம் 1967 ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் ராஜரத்தினத்திடம் 8926 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் இணைஞ்சிட்டார். இவரின் தந்தை கலைஞர் கருணாநிதி தேர்தலில் தோல்வியை சந்தித்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்பட்ட சென்னை கொளத்தூர் தொகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி வந்த ஸ்டாலின் இந்த முறை தாவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கார். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதில் இருந்து மு.க. ஸ்டாலின் இங்கு தோல்வியை சந்தித்தது கிடையாது. 2011 அதிமுகவின் சைதை துரைசாமியை எதிர்த்து போட்டியிட்ட போது சற்று கஷ்டப்பட்டு ஆனால் வெற்றி பெற்று விட்டார். இதுக்கப்புறமா 2016 மட்டும் இல்லாமல் 2021 தேர்தல்களின் முறையே 37,000 மட்டும் இல்லாமல் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த தொகுதியை தனது தனிப்பட்ட செல்வாக்கின் அடையாளமாக மாற்ற இருந்தார். ஆனால் இந்த முறை தாவேகாவின் எழுச்சி அவரது கோட்டையை தகர்த்திருக்கு. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் சுற்றிலிருந்தே ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வந்தார். திமுக தொண்டர்களிடையே பெரும் கவலையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இறுதியில் VS பாபுவின் வெற்றி உறுதியான போது அது திமுகவின் ஒட்டுமொத்த தேர்தல் வியூகத்தையும் கேள்விக்குறியாக இருந்துச்சு. தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த போதே திமுகவின் தலைமையகமாக அண்ணா அறிவாலயம் வழக்கமாக ஆரவாரம் இன்றி அமைதியாக காணப்பட்டிருந்துச்சு. எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் அளவிற்கு இடங்களை பிடித்திருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்து இத்தகைய பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது
கட்சியினரையே நிலைகுலைய செஞ்சிருந்துச்சு. குறிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவாலயம் வந்தபோது அங்கிருந்த காட்சி காண்போரை கண்கலங்க செஞ்சிருந்துச்சு. ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தும் நட்சத்திர தொகுதியில முதலமைச்சரே தோல்வியடைந்து அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தாவேகாவின் புதிய அரசியல் முழக்கம் இளைஞர்களின் ஆதரவும் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி இருப்பதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. 72 இடங்களை பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்தாலும் கூட இப்ப தோல்வி என்பது அக்கட்சியின் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. மேலும் திமுகவின் தோல்விக்கு தேமுதிகவுக்கு அதிக இடங்களை ஒதுக்கியதே முக்கிய காரணமா பார்க்கப்பட்டு இருக்கு. இதனால காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சி சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தலில் தேமுதிக 10 இடத்துல போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா பிரேமலதா மட்டுமே விருத்தாச்சலத்துல வெற்றியும் அடைஞ்சிருந்தாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய பிரபாகரனின் விருதுநகரில் தோல்வியையும் கண்டிருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்க விஷயம்தான். மீதம் இருக்கக்கூடிய 8 தேமுதிக வேட்பாளர்களுமே தோல்வியை சந்தித்திருக்காங்க. தேமுதிகவிற்கு மற்றொரு ராசியும் இருக்கு. இந்த கட்சி கூட்டணி சேரும் இடமெல்லாம் தோல்வியை சந்தித்து வந்திருந்துச்சு. கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணி வச்ச போது மட்டுமே தேமுதிக வெற்றியும் கண்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த தேர்தலிலும் இந்த கட்சி இருந்த கூட்டணி பெரிதா வெற்றி பெற்றது கிடையாது. இந்த ராசி தான் திமுகவை தோல்வியடைய செய்ததா திமுக தொண்டர்கள் குமுறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களின் இந்த தீர்ப்பு பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் புதிய மாற்றத்தை விரும்புவோருக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. கோட்டையை இழந்த அதிர்ச்சியில திமுக இருந்தாலும் கூட மக்கள் வழங்கிய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொண்டு அக்கட்சி எவ்வாறு மீண்டெழ போகிறது என்பதே இப்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வியா பார்க்கப்படுது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.